Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are so glad to be once again with you in this week. இந்த வாரமும் கூட உங்களுடைய மத்தியில இருப்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கிறோம். God was so good to us in the past days. கடந்த நாட்களில் எல்லாம் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். You know what? There are many who started the race in the beginning of this year. இந்த வருடத்திலே தொடக்கத்திலே நம்மோடு கூட பல பேர் தொடங்கினார்கள். But you know, in the past 5 months many passed away from this world. ஆனால் இந்த கடந்த 5 மாதங்களிலே अनेகர் இந்த உலகத்தை விட்டு எடுபட்டு போனார்கள். But God graciously added us one more month in our lives. ஆனாலும் நமக்கு கர்த்தர் கிருபையாக ஒரு மாதத்தை கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். We need to be very grateful to God. அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So what does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Which means that we are still having some shortcoming that we should become perfect to God. நாம் கர்த்தரை போல பூர்ணராகுவதற்கு நம்மிடத்திலே இன்னும் சில குறைகள் காணப்படுகிறது. For that reason God has added one more month to us. அந்த காரணத்திற்காக கர்த்தர் நமக்கு ஒரு மாதத்தையும் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Even in this month may we all endure and strive that we may live a life pleasing to God. இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு தருவார் என்றால் அவருக்காக வாழ்ந்து இன்னும் தொடர்ந்து நாம் அவரை போல மாற பிரயாசப்படுவோமாக. Before we start, we will start with a word of prayer, and today Parent will start the prayer. God, thank you for bringing us safely into this new month. Thank you for bringing us all here in your presence, Lord Jesus Christ. Please bless us and help us proceed with this meeting, Lord Jesus Christ, and please guide everyone who's watching this meeting to your wisdom and to your will, Lord Jesus Christ. In Jesus' precious name I pray, amen. 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 Okay, children, I think you should be very eager to listen to our songs today. இன்றைக்கும் கூட பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் எங்களுடைய பாட்டுகள் நம்முடைய கதைகள் எல்லாம் கேட்பதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள். We are going to sing about the books of the Bible. நாம் இன்றைக்கு பைபிளில் இருக்கக்கூடிய ஆகமங்கள் புத்தகங்களை குறித்துதான ஒரு பாடலை நாம் பாடப் போகிறோம். We can memorize it in a tune. நாம் இதை ஒரு பாடலாகவே பாடப் போகிறோம். Okay, shall we start? Okay, so the song goes like this. ரெண்டு ஏற்பாடு உள்ள ஆகமம் அது எங்கள் பரிசுத்த வேதாகமம். ரெண்டு ஏற்பாடு உள்ள ஆகமம் அது எங்கள் பரிசுத்த வேதாகமம். ரெண்டு ஏற்பாடு உள்ள ஆகமம் அது எங்கள் பரிசுத்த வேதாகமம். I'll tell you the history of this song. இந்த பாடலுடைய வரலாறை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். This was composed by late Pastor Benjamin. இது பாஸ்டர் காலம் சென்ற பெஞ்சமின் என்கிறதான பாஸ்டர் மூலமாக இது எழுதப்பட்டது. He was a very pioneer in those days in the Pentecostal church. அந்த காலத்திலே பெந்தெகோஸ்தே சபையிலே அவர் மிகவும் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார். He wrote many songs for the children and for the youths especially. அந்த காலங்களிலே அவர் பிள்ளைகளுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் अनेक பாடல்களை எழுதி இருக்கிறார். And he was a very good preacher who preaches the depth of the doctrine. அவர் மிகவும் ஆழமான போதனைகளை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பிரசங்கியார். So the children can learn the books of the Bible, so he composed this song. இந்த பாடலை நாம் பிள்ளைகள் நாம் எளிதாக கற்பதற்காக இதை ஒரு டியூனோடு கூட அவர் எழுதி இருக்கிறார். So you can also sing with us now. இதை நீங்கள் எங்களோடு கூட இப்பொழுது பாடலாம். Okay, shall we? ரெண்டு ஏற்பாடு உள்ள ஆகமம் அது எங்கள் பரிசுத்த வேதாகமம். ரெண்டு ஏற்பாடு உள்ள ஆகமம் அது எங்கள் பரிசுத்த வேதாகமம். ஆதியாகமம் யாத்திராகமம் லேவியராகமம் என்னாகமம் பாகமம் யோசுவா நியாயாதிபதி தொடர்ந்து வருபனவாம். ரூத் 1-2 சாமுவேலுடன் 1-2 ராஜா 1-2 நாளாகமம் எஸ்ரா நெகேமியா எஸ்தர் யோபு சங்கீதம் மொழி பிரசங்கி பாட்டுடன் ஏசாயா எரேமியா புலம்பல் எசேக்கியேல் தானியேல் ஓசியா யோவேல் ஆமோஸ் ஓபதியா
ரெண்டு ஏற்பாடு உள்ள ஆகமம் அது எங்கள் பரிசுத்த வேதாகமம். ரெண்டு ஏற்பாடு உள்ள ஆகமம் அது எங்கள் பரிசுத்த வேதாகமம். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் அப்போஸ்தல நடபடிகள், ரோமர் 1 கொரிந்தியர் தொடர 2 கொரிந்தியராம், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசேயர் 1-2 தெசலோனிக்கேயர் 1-2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோனே, பிரேயர், யாக்கோபு 1-2 பேதுரு 1-2-3 யோவான், யூதாவுமே வெளிப்படுத்தின விசேஷமும் சேர்ந்து புதிய ஏற்பாடாம். ரெண்டு ஏற்பாடு உள்ள ஆகமம் அது எங்கள் பரிசுத்த வேதாகமம். ரெண்டு ஏற்பாடு உள்ள ஆகமம் அது எங்கள் பரிசுத்த வேதாகமம். Hallelujah. Hallelujah. Children, you can also practice this song in your church, in your family prayers. You can also translate in your language. பிள்ளைகளே, நீங்கள் இந்த பாடல்களை உங்களுடைய வீட்டில் ஜெபத்திலையும் மற்றுள்ள கூட்டங்களிலேயும் நீங்கள் இதை பிராக்டிஸ் செய்து இதை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Okay, so today we are going to sing another English song. அடுத்த ஒரு ஆங்கில பாடலை நாம் பாட போகிறோம். Okay, it says, once more my soul thy savior through the word. Once more my soul thy savior through the word is offered full and free. And now, O Lord, I must decide, shall I accept of thee? I will, God helping me, I will, O Lord, be thine, yes Lord, thy precious blood washed to purchase me, I will be wholly thine. And now, O Lord, give all with us today the grace to join our song, and from the heart to gladly with us say, I will to Christ belong. I will, God helping me, I will, O Lord, be thine. Thy precious blood washed to purchase me, I will be holy thine. Shall we all together say with a decision? I will, Lord helping me, I will, O Lord, be thine, yes Lord, thy precious blood washed to purchase me, I will be wholly thine. Shall we all commit ourselves to do that will of God? நாம் எல்லாரும் தேவ சித்தத்தை செய்வதற்கென்று ஒப்புக்கொடுப்போம். We have to be courage enough to do the will of God, come what may. நாம் நம்முடைய வழியில என்ன வந்தாலும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். Now we will be moving on to the next session. நாம் அடுத்த செக்ஷனுக்கு கடந்து போவோம். We had received some questions. நமக்கு சில questions வந்திருக்கிறது, கேள்விகள் வந்திருக்கிறது. So today we just taking this time to answer one particular question.
இன்றைக்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறதான கேள்விகளிலே ஒரு கேள்வியை எடுத்து நாம் அதற்கு பதில் சொல்லுகிறோம். Okay, so over to Suja. The question was, what is the purpose of human life? இந்த கேள்வி என்னவென்றால், அதாவது நம்முடைய மனித வாழ்க்கைக்குரிய நோக்கம் என்ன, இந்த உலகத்திலே மனித வாழ்க்கைக்குரிய நோக்கம் என்ன என்பதே நம்முடைய கேள்வியாகும். Yeah. So I would like to give a couple of points on that. இந்த கேட்கப்பட்டதான கேள்விக்கு சில வசன ஆதாரத்தோடு உங்களோடு கூட சில அதற்குரிய பதிலை தர விரும்புகிறேன். Even last week also we touched base on this topic. இதே தலைப்பிலே நாம் கடந்த வாரம் கூட நாம் இதை குறித்து படித்தோம். Even I used to have the similar kind of questions when I was in a youth days. நான் கூட வாலிபமாய் இருந்த நாட்களிலே எனக்கும் இப்படிப்பட்டதான கேள்விகள் இருந்தது. But for all our questions, Bible has all the answers. நமக்கு இருக்கிறதான எல்லா கேள்விகளுக்கும் வேதாகமத்திலே நமக்கு பதில் உண்டு. So for this question also I would like to quote couple of things from the Bible. இந்த கேள்விக்கும் அந்த கேள்வியை நம்ம மறுபடியும் சொல்லிடலாமா? So the question is, what is the purpose of human life on this earth? பூமியிலே மனிதன் வாழ்கிறதான வாழ்க்கைக்கு உரியதான நோக்கம் தான் என்ன, அதுதான் கேள்வி. Yeah, the straightforward answer would be to do the will of God. அதற்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டுமேயானால் மனுஷன் பூமியிலே வாழ்வதற்குரியதான நோக்கம் தேவ சித்தம் செய்வதுதான். Yes, this we understand from the characteristics from the Bible, even from the Old Testament as well as in the New Testament as well. இதை குறித்ததான சில குணாதிசயங்களை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கூட நாம் அதை படிக்கலாம். We have so many saints of God in the Bible who did the will of God, and we can understand the purpose of human life is to do the will of God by them. நாம் வேதாகமத்தில் படிக்கும்போது கூட மனுஷர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக மட்டும்தான் அவர்கள் ஜீவித்தார்கள் என்பதை குறித்து நாம் வேதாகமத்திலே படித்துக் கொள்ளலாம். So today we just want to touch base on one of the main example. அதற்காக இன்றைக்கு ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். As we know that for each and every problem of or every question of us, Jesus has all the answers and he set an example before us. வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உதாரணமாக முன்மாதிரியாக காணப்பட்டு நமக்கு வரக்கூடியதான எல்லா கேள்விகளுக்குமே அவர் நமக்கு பதிலையும் விட்டு போயிருக்கிறார். So today we will talk about this in a very high level, and we will talk on this in a very detailed way in another day. இதை நாங்கள் மேற்பார்வையாக இன்றைக்கு சில காரியங்களை உங்களோடு சொல்லிவிட்டு அதற்குரிய ஆழமான காரியங்களை வரும் நாட்களிலே குறித்து அதை தியானிப்போம். So we are saying that Jesus set an example that he did the will of God on this earth while he was on this earth. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபொழுது அவர் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக ஜீவித்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் படித்திருக்கிறோம். So we read from the Bible that his doing the will of God is considered to be his food itself. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜீவித்த நாட்களிலே தேவ சித்தம் செய்வதே தனக்கு ஒரு ஆகாரம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். His prayer, his move, his walk, his talk, everything, it reflects that he wanted to accomplish the will of God alone. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பேச்சு, நடை, உடை, பாவனை இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது தேவ சித்தம் செய்வதையே அவர் குறிக்கோளாக தன்னுடைய ஜீவியத்தில் அபியாசப்படுத்தி இருந்தார். So when I say this, you may be having another question that how to know the will of God. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒருவேளை ஒரு கேள்வி மனதில் எழலாம், அப்படியானால் நான் எப்படிதான் தேவ சித்தம் செய்வது? Yes, so we have answer for that as well. அதற்கும் நமக்கு வேதாகமத்தில் பதில் உண்டு. We read from Luke 2:40. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே படிக்கும்போது, And the child grew and became strong in spirit, filled with wisdom, and the grace of God was upon him. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. So Jesus, he was growing with the help of the wisdom and in the Holy Spirit. So he strengthened himself in the Holy Spirit.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஆவியினாலே பலப்படுத்தி கொண்டார் என்று வாசிக்கிறோம். So which means since he was strengthened or he was filled with the Holy Spirit and he was filled with the word of God, he could identify the purpose of his life itself from the childhood. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியினாலே பலன் கொண்டு அவர் கர்த்தருடைய வசனத்தினால் ஞானத்தினாலே அவர் வளர்ந்தபடியினால் அவரை குறித்ததான தேவ சித்தம் என்ன என்பதை சிறு பிராயத்திலே அவர் அறிந்து கொண்டார். That is why in one place he is saying that I am very busy in doing the father's business. ஆகவே தான் அவர் சொன்னார், நான் என்னுடைய பிதாவினுடைய வேலை செய்வதில் நான் மிகவும் அளவலாயிருக்கிறேன் என்று சொன்னார். So whenever even we also read that reading the word of God or the word of God is his food itself. இன்னொரு இடத்தில் படிக்கிறோம், அவருடைய போஜனமே தேவ சித்தம் செய்வதா இருந்தது. And Holy Spirit descended on him, it was surrounded upon him so that it guided him in all the ways. பரிசுத்த ஆவியானவர் அவரை பலப்படுத்தி அவரை வழி நடத்தினால் பிதாவுடைய சித்தம் செய்கிறவராய் காணப்பட்டார். So he was all perfect in all his ways because he grew in the word of God and he was filled with the Holy Spirit. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வசனத்திலும் ஆவியிலும் பலன் அடைந்திருந்தபடினால் பிதாவுடைய சித்தம் செய்யக்கூடியவராய் காணப்பட்டார். So whenever he was questioned, he replied back with the answer from the word of God. எப்பொழுதெல்லாம் அவரிடத்தில் ஒரு சோதனை வந்ததோ அல்லது கேள்வி கேட்கப்பட்டதோ அவர் எல்லாவற்றுக்கும் வேதாகமத்திலிருந்து தான் பதிலை அளித்தார். Whenever he felt weary, he was filled with the Holy Spirit. எப்பொழுதெல்லாம் அவர் சோர்ந்து போனாரோ அப்பொழுதெல்லாம் ஆவியினாலே பலன் அடைந்தார் என்று வாசிக்கிறோம். So we understand that word of God and the Holy Spirit that would help us to know the will of God. அப்படியானால் கர்த்தருடைய வசனமும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்பின் மூலமாக தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். So that is what it is mentioned in 1 John 2:27 as well. அதைதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் நாம் படிக்கிறோம். But the anointing which you have received from him abides in you, and you do not need that anyone teach you, but as the same anointing teaches you concerning all things and is true and is not a lie, and just as it has taught you, you will abide in him. So this is very obvious that we don't need any other person, any other third person to teach us what is the will of God. It will teach us everything. ஆகவே தேவனுடைய சித்தம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நமக்கு மூன்றாவது நபர் யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. நம்மை வழி நடத்தக்கூடியதான கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரே நமக்கு அதை குறித்து போதிப்பார். So children, now we understand that how to know the will of God. இப்பொழுது நாம் எப்படி தேவ சித்தம் செய்யலாம் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். So if you take a decision that Lord, I want to do your will alone on this earth, then definitely the grace of God will help us to fulfill that accomplishment. அப்போ நாம் தேவனுடைய சித்தம் மாத்திரமே செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்களேயானால் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நாம் தேவ சித்தம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்வார். That is what when we come back again Luke 2:40, the child he grew and he was strengthened strong in the spirit and filled with the wisdom, and then the grace of God was upon him. ஆகவே தான் நாம் படித்தோம், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்த பொழுது தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்று படிக்கிறோம். So when we take one step, then the grace of God will lead us through. ஆகவே நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் நம்மை தேவ சித்தம் செய்வதற்கு நம்மை கொண்டு செல்வார். Yeah, this is my points that I would like to share on this. இதை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சித்தேன். Praise the Lord. Praise the Lord. Let me continue on this. இதை நான் தொடர்ந்து சொல்லும் பொழுது so what is the purpose of a man being living in this world? இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்வதற்கான நோக்கம் என்ன? When I asked some of my friends what they said, என்னுடைய நண்பர்களிடத்திலே நான் கேட்டபொழுது அவர்கள் இப்படி சொன்னார்கள். And one of my friend he said that he want to become like Rajinikanth. என்னுடைய ஒரு friend சொன்னார் ரஜினிகாந்த் மாதிரி நான் ஆகணும் அப்படி. And one of my friend I asked him whom do you want to be like? இன்னொரு friend கிட்ட நான் கேட்டேன் நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிற? And he said I want to be a politician. நான் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படி சொல்றார். So I asked one of a little boy, ஒரு சிறிய பையனிடத்துல நான் கேட்டேன், I asked him what you would want to be. நீ என்னவாகணும் அப்படினு கேட்டேன். He said I want to become a pastor. நான் ஒரு பாஸ்டர் ஆகணும் அப்படினு சொன்னான். I asked him why you want to do a pastor? ஏன் நீ ஒரு பாஸ்டர் ஆகணும் அப்படினு கேட்டேன். You know what respond he said? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? If I die as a politician they will construct a tomb in a seashore
but if I do when I do the ministry of God, I can go to heaven. அவன் என்ன சொன்னான், ஒரு அரசியல்வாதியா இருந்து நான் மரிச்சா எனக்கு ஒரு கல்லறை ஒரு கடலோரத்தில் கட்டுவாங்க, ஆனா நான் ஒரு பாஸ்டரா இருந்து மரிச்சா நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னான். So then I said, you can become a actor. அப்படின்னா நீ ஒரு நடிகராகலாமே அப்படின்னு சொன்னான். He said, no, if I become an actor, they'll make a cutout and pour milk on my cutout. இல்ல நான் நடிகரானா எனக்கு ஒரு கட் அவுட் செஞ்சு அதுக்கு மேல பால் ஊத்துவாங்க, பால் அபிஷேகம். So I don't want to be like that. நான் அப்படி ஆக விரும்பவில்லைன்னு சொன்னான். He said, if I become a pastor, I want the anointing on my life. ஆனா நான் ஒரு பாஸ்டரானா எனக்கு என் தலையில மேல அபிஷேகம் வரணும் அப்படின்னு சொன்னான். See, doing the will of God is the purpose, sole purpose in our life. நம்முடைய ஜீவியத்திலே தேவ சித்தம் செய்வது மாத்திரமே நம்முடைய நோக்கம். So why do we conduct this program, Learn and Lean? இப்படி ஒரு Learn and Lean என்கிறதான புரோகிராம் நடத்துவதற்கு நோக்கம் என்ன? Last week there was one comment we saw. கடந்த வாரத்திலே நமக்கு ஒரு கமெண்ட் வந்தது. They were saying, stop preaching and talk something new. நீங்க preach பண்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஏதாவது புதுசா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. We are not preaching, we are showing the way to heaven to children. நாங்க இங்க பெரிய பிரசங்கம் அல்ல, நாம பரலோகத்துக்கு போறதுக்கான வழி என்ன என்பதை நம்ம சொல்றோம். Why are we doing all this work? நாம் கர்த்தருடைய வேலைக்காரராகிய நாங்கள் இந்த வேலைகளை எல்லாம் எதற்காக செய்கிறோம்? Do you think that we don't have any other job to do this? நமக்கு வேற வேலை இல்லாமல் நாங்கள் இதை செய்கிறோமா? In Tamil there is a saying, whatever the joy that we received, we want to give it to others. தமிழ்ல இப்படி சொல்லுவோம், நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கிறோம் அப்படின்னு. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லுவோம். So we want to share the joy which Jesus has filled in us. இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்திலே தந்ததான இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். So when and all we should do the will of God? நாம் எப்பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும்? When you read in Romans 1:10, ரோமர் 1:10 நாம் படிக்கும் பொழுது, in short I am making it, if your ways should be prosper, you have to do the will of God. உடைய வழிகள் செவ்வையாக இருந்தால், செவ்வைப்பட வேண்டுமானால் 1:10 நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடியினாலே எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். If your life of your journey should prosper, உங்களுடைய பிரயாணம் வாய்க்கப்பட வேண்டுமானால், you have to do the will of God. நீங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும். And today many children they say, I have studied hard, I am doing all maths, studying physics, but nothing is getting on my head. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேத்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் படிக்கிறேன், ஆனா என் தலையில ஒண்ணுமே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. Because but you do the will of God, God will prosper your way. ஆனா நீங்க தேவ சித்தம் செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வழிகள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். Secondly, we are saying we have been praying for many times, but whatever we ask we are not getting anything. இன்னொரு விதத்துல சொல்ற போனா, நான் நிறைய பிரேயர் பண்றோம் ஆனா எனக்கு ஒண்ணுமே ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. But what does the Bible say? ஆனா வேதாகமம் என்ன சொல்லுகிறது? If you give thanks to God in everything, that is the will of God. நீங்க எல்லா காரியத்திலையும் தேவனுக்கு நன்றி சொல்வது அதுதான் தேவனுடைய சித்தம்னே சொல்லி இருக்கு. I want to tell you one instant in my life. என்னுடைய ஜீவியத்தில் நடந்ததான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். I lost my job in 2010 I believe. 2010 என்னுடைய வேலையை நான் இழந்து விட்டேன். So we had a heavy amount we have to pay loans in those times. நமக்கு லோன் எல்லாம் பே பண்ண வேண்டியது இருந்தது. And I did not have job for close to around 7 months I think. எனக்கு 7 மாத கால அளவு எனக்கு வேலை இல்லாமல் இருந்தது. So I was every day praying and praying and praying. நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். But I did not get any job. எனக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. So one day it happened in a fasting prayer. ஒரு நாள் நான் உபவாச ஜெபத்திற்கு போனேன். I was translating to one of the pastor. நான் ஒரு பாஸ்டருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருந்தேன். The pastor's name was Pastor Lal. பாஸ்டர் லால் என்பவருக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருந்தேன். Pastor Lalu, yeah. And you know what he said? அந்த பாஸ்டர் என்ன சொன்னாங்க? Now everyone you lift up your hands and tell the Lord, for not I praise you for not answering any of my prayer. என்னுடைய கேட்கப்படாத எல்லா ஜெபங்களுக்காக நான் கர்த்தரை நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னார். And when he said that, I was shocked in my life. அவர் அப்படி சொல்லும்போது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. When I eat I will say, Lord, thank you Lord for giving me this food. நான் சாப்பிடும்போது ஆண்டவரே இந்த ஆகாரத்திற்காக நன்றின்னு சொல்லுவேன். When I drive my car I will say, Lord, protect me, I praise you.
நான் டிரைவ் பண்ணும்போது ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு Once சொல்லுவேன். when we reach home, we say, we thank you for your protection, praise God. ஆண்டவரே என்னை பாதுகாத்ததற்காக நன்றின்னு திரும்பி வரும்போது சொல்லுவேன். And this pastor was saying, ஆனா இந்த பாஸ்டர் சொல்றாங்க, you praise God for all the unanswered prayer. நீங்க கேட்கப்படாத எல்லா ஜெபங்களுக்காகவும் நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொன்னாரு. I started crying, நான் உடனே எனக்கு அழுகையா வந்து I was broken. நான் மிகவும் உடைக்கப்பட்டேன். And then I praised God. நான் அப்பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். And praise God for not answering my prayer for getting a job. கர்த்தாவே எனக்கு வேலை கிடைக்க வேணும்னு நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஆன்சர் கிடைக்காதனால நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொன்னேன். You know what happened after the prayer got over? அந்த ஜெபம் முடிந்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா? I came home. நான் வீட்டுக்கு வந்தேன். I got a call. எனக்கு ஒரு கால் வந்தது. They said, Emmanuel, we want to have a quick interview with you today, now. இப்பொழுதே இந்த சமயத்திலே உங்களோட கூட ஒரு இன்டர்வியூ வைக்க போறோம். I said okay. நான் சொன்னேன் சரி. And I got into an interview. நான் இன்டர்வியூக்குள்ள போனேன். It was around 1 hour interview and ஒரு 1 hour அந்த இன்டர்வியூ நடந்தது. And after that they said, yes, you are through, you can join us immediately. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, நீங்க உடனே ஜாயின் பண்ணலாம். So when you start praising God for everything, giving thanks to God, நீங்க கர்த்தரிடத்துல எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது, and that is the will of God. அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. And then when you have some sufferings, when you are passing through some suffering, it is also the will of God. அது மட்டும் இல்ல, ஒருவேளை நீங்க சில பாடுகள் வழியாக போனீங்கன்னா அது கூட தேவனுடைய சித்தம் தான். You might be doing something good, but people will think that it is evil. நீங்க ஒருவேளை நல்ல காரியங்களை தான் செய்வீங்க, ஆனா மற்றவங்க இது தீமைன்னு நினைப்பாங்க. That is also the will of God. அது கூட தேவனுடைய சித்தம் தான். Okay, now what is that will of God? அப்படினா தேவ சித்தம்னா என்ன? In 1 Peter 4:2, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, we have to cease from sin, which is the will of God. நாம் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும், அதுவே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. We have to cease away from all sins, that is the will of God. நாம் எல்லா விதமான பாவங்களிலிருந்து நீக்கப்பட வேண்டும், அதுதான் நம்முடைய தேவ சித்தமா இருக்கிறது. And secondly, இரண்டாவதாக, what is the will of God? தேவனுடைய சித்தம் என்பது என்ன? We should not be conformed to this world, but we have to be transformed, that is the will of God. நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமலே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய மனம் மறுரூபமாக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. So our mind is corrupted every day. நம்முடைய மனதானது மிக பல காரியங்களால் நிறைந்திருக்கிறது. Unwantedly there are certain things that will creep inside. நம்முடைய மனதிலே பல தேவையில்லாத காரியங்கள் ஒருவேளை புகுந்துவிடும். We should not be conformed to this world. நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. In North Korea there is a rule that the president have the dictator has passed on. இந்த வட கொரியாவிலே அங்கே இருக்கிறதான அந்த ஆளுநர் அந்த அதிபர் ஒரு ரூலை போட்டார். They should not have this French beard, no trimming on their cheeks, and no tight leggings, no toned jeans and so on. இந்த டைட் ஜீன்ஸ் போடக்கூடாது, கிழிந்ததான அந்த ஜீன்ஸ்லாம் போடக்கூடாது, சில விதமான தாடி அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டைல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. No tight attire. ஒரு டைட்டான எந்த வஸ்திரத்தையும் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வந்தது. போட்டிருக்காங்க. If a dictator of this world can pass such a law, இந்த உலகத்தின் அதிபரே இப்படிப்பட்டதான ஒரு ரூலை போட முடியும் என்றால், how much law more commandments God has given in this Bible. நம்முடைய கர்த்தர் எவ்வளவு அதிகமான காரியங்களை நமக்கு இந்த பைபிள்ல எழுதி இருக்கிறாங்க. We have to wear a modest apparel. நாம் தகுதியான வஸ்திரத்தை நாம் அணிய வேண்டும். Today many worship leaders, they say they are worship leaders and they have grown up their ears, put earrings and they put all this kirda and இன்றைக்கு ஆராதனை நடத்துறவர்கள் எல்லாம் பலவிதமான ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. சொல்லு முடி நீளமா வைத்துக்கொண்டு காதுல கடுக்கன் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க. They are wearing the toned jeans, கிழிந்த ஜீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க. tight apparels,
ரொம்ப டைட்டான வஸ்திரம் தரிச்சிருக்காங்க. This is not in the Old Testament. When God asked the priest to do the ministry, there was a worthy dress that God has given them as a pattern. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்கே ஆசாரியனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆண்டவர், it was a modest apparel which God gave the pattern how they should wear. அந்த வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி தகுதியா இருக்க வேண்டும், எப்படி அதனுடைய வடிவம் இருக்க வேண்டும், அவர் ஆண்டவர் அதுல அழகாக பிளான் பண்ணியிருக்கிறார். It should be a long robe. அதுல ஒரு நீளமான ஒரு ரோப் இருக்க வேண்டும். அங்கி அது ஒரு நீளமான ஒரு அங்கி. And there should be a belt girded in his. அதுல ஒரு பெல்ட் இருக்க வேண்டும். And there should be a turban on his head. அவர் தலையிலே அது அணிவதற்கு ஒரு துணி இருக்க வேண்டும். No flesh should be revealed in if he wants to do the ministry in the tabernacle. அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்கிறதான ஆசாரியன் தன்னுடைய மாம்சத்தில் ஒன்றும் தெரியக்கூடாது. So but what is happening today? ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? What Paul is writing in those time itself. பவுல் அவருடைய காலங்களிலே இப்படி எழுதி இருக்கிறார். We should not be conformed to this world, but we should be transformed. நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்முடைய மனதை மறுரூபமாக்க வேண்டும் என்று சொல்கிறார். That is the will of God. அதுதான் தேவனுடைய சித்தம். Today what children are saying, இன்றைக்கு பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? We want to wear bangles. எங்களுக்கு வளையல்கள் போட வேண்டும். We want to put ornaments. எங்களுக்கு அணிகலன்கள் போட வேண்டும். We want to clothe ourselves like the worldly people. உலக பிரகாரமான வஸ்திரங்கள் எங்களுக்கு வேண்டும். There is a verse in the Bible that says, இங்கே வேதாகமத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. It says only the ugly needs a decoration. அவலட்சம் உள்ளவைகளுக்கு நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்காரம் தேவையில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவலட்சணம் உள்ளவைகளுக்கு தான் அலங்காரம் தேவை. அவலட்சணம் உள்ளவைகளுக்கு தான் அலங்காரம் வேண்டும். Only the ugly requires the beauty. அவலட்சணம் உள்ளவைகளுக்கு தான் அலங்காரம் வேண்டும். Decoration, so they can put everything. அதனால அவங்க அலங்காரம் பண்ணிக்கொள்ளலாம். But we are created in the image of God. ஆனால் நாம் தேவனுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். So dear children, if you are in this situation, like if you are conformed to this world, remember you are not doing the will of God. பிள்ளைகளே, நீங்களும் இதே போல உலக பிரகாரமான வேஷம் தரித்தீர்கள் என்றால் நீங்கள் தேவ சித்தம் செய்யவில்லை. Then there is one more verse that says, ஒரு வசனம் கூட இப்படி சொல்கிறது. 1 Thessalonians 4:3, sanctifying ourselves is the will of God. 1 Thessalonians 4:3 4:3 எப்படி சொல்லி இருக்கிறது? sanctifying ourselves is the will of God. நாம் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வது கூட ஒரு தேவனுடைய சித்தம். Job, he afraid whether his children would have committed some mistakes. யோபு என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்திருப்பார்களோ என்று நினைத்து பயந்தான். So he called them every day before the dawn. அவன் அதிகாலை வேளையிலே தினமும் பிள்ளைகளை அழைப்பான். No, before the night, in the evening time. சாயங்கால வேளைகளிலே தினமும் பிள்ளைகளை அழைத்து he will make sacrifice. அவன் பலி செலுத்துவான் for their atonement of sin. அவருடைய பாவ நிவாரணத்திற்காக. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Why? He was afraid that no judgment should come upon the children. ஏனென்றால் அவனுக்கு ஒரு பயம் இருந்தது, பிள்ளைகள் மேல் எந்த நியாய தீர்ப்பும் வந்துவிடக் கூடாது. When I was a little boy, my grandma used to teach me a song. நான் சிறுவனாக இருக்கும்போது என்னுடைய பாட்டி எனக்கு இப்படி ஒரு பாடலை சொல்லி தந்தாங்க. என் கண்ணே நீ செய்வது என்ன என்ன, என் கண்ணே நீ செய்வது என்ன என்ன, ஏசப்பா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So like that each and every parts she used to sing, என் கையே நீ செய்வது என்ன என்ன, ஏசப்பா மேலிருந்து தாழ உன்னை பார்க்கிறார். So which means what? She asked us to sing that song and sanctify each and every member of our body. இந்த பாடல் மூலமாக ஒவ்வொரு அவயவங்களையும் பார்த்து நீ செய்வது என்ன, ஏசப்பா உன்னை பார்க்கிறார் என்று சொல்லி அவங்க ஒவ்வொரு அவயவங்களாக அறிக்கையிடுவாங்க. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So in 1 John 2:17, 1 யோவான் 2:17 it's finally the world is passing away and the lust thereof. இந்த உலகமும் உலகத்துடைய இச்சைகளும் ஒழிந்து போம் என்று எழுதி இருக்கிறது. He that doeth the will of God shall abide forever. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ பிழைப்பான், அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி இருக்கிறது. So finally when we do the will of God, what will happen? நாம் இப்படி தேவ சித்தத்தை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? We will reach our goal. நாம் நம்முடைய நோக்கத்தை, பரம நோக்கத்தை நாம் அடைவோம். We can reach heaven. நாம் பரலோகத்தை சென்று அடையலாம்.
அடையலாம். When we do the will of God, நாம் இந்த தேவ சித்தத்தை செய்யும் பொழுது we can become like Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவை போல That மாறிவிடுவோம். is our ultimate goal. அதுதான் நம்முடைய முதன்மையான நோக்கம். Ultimate goal is not becoming like a superstar or like a politician or some other leaders. இப்படி சூப்பர் ஸ்டார் போலவோ அரசியல்வாதி போலவோ மாறுவது நம்முடைய முதன்மையான நோக்கம் அல்ல. Because that is why the word of God clearly says all the fashions of this world they pass away. அதனால் தான் வேதாகமம் இப்படி சொல்கிறது, உலகமும் அதனுடைய இச்சைகளும் ஒழிந்து போகும் என்று. But they that do the will of God, they shall abide forever. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி இருக்கிறது. You know what, that is why Peter very boldly said, let us walk on the footsteps of Jesus. அதனால் தான் பேதுரு தைரியமாக சொல்கிறார், நான் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோமாக என்று. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Elijah, he was not able to do the will of God. எலியாவால் அவருடைய தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய முடியவில்லை. He was afraid of a woman and he went to a mountain. அவன் ஒரு ஸ்திரீக்கு பயந்து மலைக்கு ஓடி போனான். Because he was not able to accomplish the will of God. He is still alive, he is not dead. அவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய முடியாததனால் அவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான், மரணத்தை பார்க்கவில்லை. Moses, since there was a small mistake that happened where he failed to do the will of God, மோசேயால் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியவில்லை. therefore he was not able to enter into the Canaan. அதனால் அவனால் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. But who is our model? ஆனால் நம்முடைய மாதிரி யார்? It is said, look unto Jesus who is the author and the finisher of our race. ஆதியும் அந்தமுமான விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because he has set up example for us. ஏனென்றால் அவர்தான் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். Perfectly fulfilled the will of God. அவர் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக தேவ சித்தத்தை செய்து முடித்திருக்கிறார். And finally he said, it is finished. கடைசியாக எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? When there was a voice heard in the time of Isaiah, ஏசாயாவுடைய சமயங்களிலே ஒரு சத்தம் கேட்டது. Whom shall I send? Who go for me? யாரை நான் அனுப்புவேன்? யார் எனக்காக போவார்? And it was said, here am I, send me Lord. இதோ என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று சொல்கிறார். That's what even Jesus said. அதுதான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். As it is written in the volume of the book, lo, I come to do thy will. புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே இதோ நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். What is that volume of that book? அந்த புத்தக சுருள் என்பது என்ன? It is the mind of God. அதுதான் தேவனுடைய மனது. Understanding the mind of God and doing the will of God. அதுதான் தேவனுடைய மனதை புரிந்து கொண்டு அந்த சித்தத்தை நாம் செய்வது. In the conscious time, Enoch walked with God. மனசாட்சியின் காலத்திலே ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். And finally God took him. அவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். So ultimate goal, children in your life, all the youths who are watching us, let me tell you, the ultimate goal for us to live in this world is to accomplish the will of God and be caught up when Jesus returns. எங்களை கேட்கிறதான பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்களுடைய முதன்மையான நோக்கம் இந்த பூமியிலே வாழுவது என்னவென்றால் நாம் இந்த தேவ சித்தத்தை அறிந்து அதை செய்வதே. Let us all equip ourselves to do that will of God. நாம் இந்த தேவ சித்தத்தை செய்யும்படி நாம் தயாராவோமாக. So once when we finish the will of God, we can also say like Jesus, Lord, it is finished. நாம் இப்படி தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது, எல்லாம் செய்யும் பொழுது எல்லாம் முடிந்தது என்றால் நம்மால் சொல்ல முடியும். Then we can also say, yes Lord, and God will say, enter into the joy of your master. அப்படி நாம் செய்யும் போது நம்முடைய வேலையை முடிக்கும் பொழுது எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று கர்த்தர் நம்மை அழைப்பார். So I think we took a long turn to make you understand this. நாம் இதை உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பதற்காக ஒரு வெகு தூரம் போக வேண்டியதா இருந்தது. So let me tell you one more time. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். So when we want to do the will of God, நீங்க தேவ சித்தத்தை செய்ய விரும்பினா in what all the ways that you should do, என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும்? We said that when we have our ways have to be prosperous, we have to do the will of God. நம்முடைய காரியங்கள் நாம் வாய்க்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். In everything you have to give thanks to God, that is the will of God. நாம் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவது ஒரு தேவனுடைய சித்தம். So how can we do the will of God? நாம் தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்ய முடியும்? We have to cease from sin, that is the will of God. நாம் பாவங்களை விட்டு ஓய வேண்டும், அது தேவனுடைய சித்தம். Secondly, we should not be conformed to this world, but we should be transformed, that is the will of God. நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்முடைய மனம் மறுரூபமாகுவது, அது தேவனுடைய சித்தம். Thirdly, sanctifying ourselves is the will of God. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்வது அது தேவனுடைய சித்தம். And then we not being caught by the lust of this world,
is the will of God. நாம் இந்த உலகத்திற்கு உலக இச்சைகளோடு அகப்பட்டு கொள்ளக்கூடாது. அது தேவனுடைய சித்தம் அல்ல. And after Colossians chapter 4 verse 12 says, கொலோசியர் 4:12 it says we can become perfect only by doing the will of God. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது மாத்திரமே நாம் பரிபூர்ணராக முடியும். So let us all go on unto perfection. நாம் எல்லாரும் அந்த பரிபூர்ணத்திற்கு நேராக போகலாம். I would like to sing a song, Malayalam song for you. തിരുഹിതം മിഹെ തികച്ചിടുവാൻ ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ. തിരുഹിതം മിഹെ തികച്ചിടുവാൻ ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ. എന്റെ വേലയെ തികച്ചുകൊണ്ട് നിന്റെ മുൻപിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ. എന്റെ വേലയെ തികച്ചുകൊണ്ട് നിന്റെ മുൻപിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ. വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനേ ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ. നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. I forgot one more thing. நான் ஒரு காரியத்தை மறந்து போனேன். The will of God is we should be delivered from this present evil world. நாம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். There are many who have been caught in the miry clay of this world. இந்த உலகத்தின் ஒரு உளையான சேற்றிலே அநேகர் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். The will of God is that you should be delivered. தேவனுடைய சித்தம் என்ன என்பதென்றால் இந்த உளையான சேற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதே. The present evil world is caught with the wrong teachings. இந்த அசுத்தமான இந்த உலகம் வந்து பல தவறான உபதேசங்களால் நிறைந்திருக்கிறது. This present evil world is full of sickness and plagues and pestilences. இந்த மோசமான உலகமானது பலவிதமான வியாதிகளாலும் கொள்ளை நோயினாலும் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. The entire creations, they are groaning that they should be delivered. முழு சிருஷ்டியும் தன்னுடைய விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. That is the will of God. அதுதான் தேவனுடைய சித்தமும் கூட. We have to be delivered from this present evil world. நாமும் கூட இந்த உலகத்திலிருந்து பொல்லாத உலகத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். We have to reach to that eternal world. நாமும் அந்த நித்திய உலகத்திற்கு நாம் போக வேண்டும். That is the will of God. அது தேவனுடைய சித்தம். So shall we sing this song one more time and we'll wind up. ஒரு முறை கூட இந்த பாடலை பாடலாமா? തിരുഹിതം മിഹെ തികച്ചിടുവാൻ. Yes Lord. ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ. തിരുഹിതം മിഹെ തികച്ചിടുവാൻ. ഇതാ ഞാനിപ്പോൾ വന്നിടുന്നേ. എന്റെ വേലയെ തികച്ചുകൊണ്ട് നിന്റെ മുൻപിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ. എന്റെ വേലയെ തികച്ചുകൊണ്ട് നിന്റെ മുൻപിൽ ഞാൻ നിന്നിടുവാൻ. വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനേ ജീവകാലമെല്ലാം ഈ മരുയാത്രയിൽ. നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. Let's pray. அன்புள்ள தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இவ்வளவு நேரம் உடைய சமூகத்தில் இருப்பதற்கு கத்தாமே எங்களுக்கு தந்த தருணத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. தேவரீர் எங்களுக்கு தந்ததான இந்த வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த நாட்களிலும் தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த இந்த ஜீவியத்திலும் கத்தாவே நாங்கள் உமக்காக ஓட உம்முடைய சித்தத்தை செய்வதற்கென்று எங்களை தகுதிப்படுத்தும் சுவாமி. நாங்கள் பாவிகள் கத்தாவே, உம்முடைய சமூகத்திற்கு வருவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஆனாலும் கத்தாவே நீர் உம்முடைய கிருபையினால எங்களை ரட்சித்திருக்கிறீர், எங்களுக்கு அபிஷேகம் தந்திருக்கிறீர்.
உம்முடைய நித்திய நோக்கத்திற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. கர்த்தாவே, இப்பொழுதும் இந்த ப்ரோக்ராமை பார்த்ததான எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்திலே தருகிறோம் தகப்பனே. அவர்கள் கேட்டுக்கொண்டது போல கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சித்தத்தை என்ன என்பதை அறிந்து கொண்டு தங்களுடைய ஜீவியத்தில் உம்முடைய சித்தத்தை உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவர்களுக்கும் கூட இருதயத்தில் ஒரு வாஞ்சியும் அவருடைய கவனத்தை நீர் கொடுப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்கிறேன் என்று ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே அதை செய்வதற்கு வேண்டிய கிருபை தருவீராக சுவாமி. நாங்கள் எங்களுடைய சொந்த ஆண்டவரே பலத்தினால் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது கர்த்தாவே. உம்முடைய பலத்தினால் மாத்திரமே நாங்கள் இதை செய்ய முடியும் சுவாமி. உம்முடைய கிருபையினால் மாத்திரமே நாங்கள் நிற்க முடியும் தகப்பனே. அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வேண்டிய ஆண்டவரே கிருபையும் ஞானத்தையும் அபிஷேகத்தை நீர் கொடுப்பீராக கர்த்தாவே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த பொல்லாத உலகத்திலே பலவிதமான வியாதிகளால் வேதனைகளால் தகப்பனை இழந்து தாயை இழந்து சகோதரர்களை இழந்து உறவினர்களை இழந்து தவிக்கிறதான ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. நீர் எல்லா விதமான சகலவித ஆறுதலின் தேவன் தகப்பனே. திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. நான் உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. அப்படிப்பட்டதான தேற்றவாளனே, நீர் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக பலப்படுத்துவீராக சுவாமி. உம்முடைய சித்தத்தை செய்வதற்கென்று ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும் பலப்படுத்தும் ஆத்மாவிலே ஆவியிலும் தகப்பனே ஒவ்வொருவரையும் நீர் பலன் கொடுப்பீராக சுவாமி. உம்முடைய வருகைக்கென்று ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Amen. Amen. And an announcement, we are planning to go for an online Zoom Sunday school, maybe God willing on 19th of June. கர்த்தருக்கு சித்தமானால் ஜூன் 19ஆம் தேதி இந்த ஜூம் ஆன்லைன் சண்டே ஸ்கூலை தொடங்க இருக்கிறோம். So we have a structured syllabus for that. இதற்குரிய சிலபஸ் எல்லாம் நாங்கள் தயாராக கொண்டிருக்கிறது. So we will conduct from class 1 to class 11. 1ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை இதை நடத்த இருக்கிறோம். Each and every class will have 20 lessons. இது ஒவ்வொரு வகுப்பிலேயும் 20 பாடங்கள் இருக்கிறது. We will be creating rooms for each and every classes in Zoom. Zoomலே ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக மீட்டிங் ரூம் அதிலே இருக்கிறது. And we are planning, God willing, we will have in 5 languages. கர்த்தருக்கு சித்தமானால் இதை 5 லாங்குவேஜ்ல இத பண்ண போகிறோம். It will be in English, Tamil, Kannada, Malayalam and Telugu. தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, மலையாளம், தெலுங்கு பாஷைகளிலே இது வழங்கப்படும். If any of you are interested to be a part of this ministry in teaching, you can contact me in our WhatsApp. இந்த ஊழியத்திலே பங்கு கொள்ள விரும்புகிறதான யாராவது இருப்பீர்கள் என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். So we need volunteers who can help us in this ministry. இந்த ஊழியத்திலே உதவி செய்வதற்கு எங்களுக்கு வாலண்டியர்ஸ் அவசியம். And for this learn and lean will continue as according to God's will. இந்த learn and lean program கூட தேவ சித்தத்தின்படி அது தொடரப்படும். So keep us in your prayers and we'll meet you next week. நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கலாம். God bless you all and we'll meet again. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.